ஒவ்வொரு காலையிலும் ஆயிரக்கணக்கான கனவுகளோட இங்க பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு மாலையிலும் பல உழைப்பின் கதைகளோட இங்கிருந்து வீடு திரும்புறாங்க. அந்த பயணங்களின் சாட்சியாக பல வருஷங்களா நிற்பது தான் இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். வெல்கம் டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் சொவினர்ஸ். இங்கு பொருட்களை அல்ல, நினைவுகளை சேகரிப்போம். சிறு தொழில்கள் முதல் உலக தரம் வாய்ந்த நிறுவனங்கள் வரை ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் இந்த தொழில் நகரத்தை இன்று எங்களோட சேர்ந்து சுத்தி பார்க்க தயாரா? இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிண்டி திருவிக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெல்லியில் இருக்கும் ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட இணைந்து நாட்டிலேயே தொடங்கப்பட்ட முதல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்களில் ஒன்றாகும். இது சுமார் 404 ஏக்கர்ஸ், அதாவது 1.64 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது. திருவிக இவரை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. தொழிலாளர் உரிமைக்காக போராடிய தமிழ் அறிஞர் திரு வி கல்யாண சுந்தரனார். இவரோட நினைவாதான் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு பெயரிடப்பட்டது. சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் 1958ஆம் ஆண்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுடைய முதல் ஃபேஸ் 1958 இந்தியாவுடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறக்கப்பட்டது. 1959 அப்போதைய மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் ஃபேஸ் 2 திறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மிக வேகமாக வளர ஆரம்பிச்சது. இருந்து 1970 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தொடங்க ஆரம்பிச்சது. இதுவே நம்ம 1980s போனோம் அப்படின்னா கார்மெண்ட்ஸ், லெதர் யூனிட்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வர தொடங்க ஆரம்பிச்சது. காலப்போக்கில் சென்னை வேகமாக வளர ஆரம்பிச்சது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடு சேர்ந்து கிண்டியும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் வளர தொடங்கின. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே சர்வீசஸ், பஸ் சர்வீசஸ், ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே கிண்டியிலிருந்து ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிண்டி மற்றும் கிண்டியை சுற்றி இருக்கும் பிற பகுதிகளில் நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சுது. ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் கிண்டியை சுற்றி தொடங்க ஆரம்பித்தாங்க. கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர முதல் விஷயம் ஒர்க், கம்பெனி இல்லையா? ஆனால் இங்கே அது மட்டும் இல்லை, சுவையான உணவுகளுக்கும் இது ஒரு தனி முகவரி தான். காலையில் சூடான இட்லி, பொங்கல், பூரி, தோசை, மத்தியானத்துக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. அதில் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணது தான் இந்த சிக்கன் 65 பிரியாணியும் பரோட்டா
அப்புறம் சிக்கன் ஷேர்வா. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சென்ட்ரல் கிச்சன் இருக்குது. இங்கேருந்து தான் டெய்லி நிறைய பிரான்ச்சஸ்க்கு பிரியாணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் போயிருந்தேன். வேலையில் இருக்கும் பரபரப்பான சூழலில் மனசுக்கு ஒரு தனி நிம்மதி கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அந்த தருணத்தை ரசிச்சுட்டு இருந்தேன். சில நேரங்கள் இப்படிப்பட்ட அமைதியான இடங்கள் புத்துணர்ச்சியும் அடுத்து நம்ம பண்ண போகிற பயணத்திற்காக ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குது. உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலில் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜூஸ் கண்டிப்பாக குடிப்போம். அட்லீஸ்ட் நான் கண்டிப்பாக குடிப்பேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த கடையில். இப்போ நாங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த ஜூஸ் வேண்டாம், பாதாம், ஃப்ரூட் மிக்சர் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஜூஸஸ் வேணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ள எஸ்கேசிஎல் பில்டிங் பக்கத்தில் ஒரு அக்கா வீக் டேஸில் 12 to 2 பார்த்திங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. லிமிட்டட் டைம் தான். ஒரு 5 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது காலியாகிற வரைக்கும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி, சமோசா, பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்தையும் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரீங்க அவர் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய டீ, காஃபி, சமோசாவை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். உழைப்பு இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போன்ற கதைகளும் இருக்கும். இதோட எங்களுடைய கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பயணத்தை நாங்கள் முடிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.